குலதெய்வம் இருக்கிற இடம் நம்ம தோட்டம், வீட்டு வாசல்ல இருக்கிற 2 மாடம், அதுக்கப்புறம் அவருடைய எல்லை. சோ குலதெய்வத்தை மட்டும் தேடி போய் தான் கும்பிடணுமே தவிர வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சி வழிபடுறதுன்றது தவறு. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இப்ப குலதெய்வத்தை விக்கிரகமா மாத்தி வீட்டுக்குள்ள வச்சு கொடுக்குறேன் அப்படின்ற தவறுகள் எல்லாம் நிறைய நடக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா, நம்ம தான் படத்திலேயே வழிபட்டுறோமே, வீட்டிலேயே வழிபட்டுறோமேன்னு தேடி போய் வழிபடுவது தப்பாகுது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வீட்டுக்கு ஐசியூ மாத்துவீங்களா இல்ல ஐசியூ இருக்கிற இடத்துக்கு நீங்க போவீங்களா? அப்ப அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம், அதற்குரிய ஆகம விதிகள், அதற்குன்னு சுதந்திரமா செயல்படுற இடத்துக்கு போனாதான் நமக்கு அந்த வைப் கிடைக்கும். அது வீடை நம்ம ஆகமமாவோ ஆலயமாவோ மாத்த முடியுமா? இல்ல அதை உங்களால கொடுக்கதான் முடியுமா சாதாரண மனிதனால்? நிச்சயமா முடியாது இல்லையா? அப்ப என்னன்னா, குலதெய்வத்தை நாம் கட்டுப்படுத்த கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, குலதெய்வ வெயில இருக்கு, நான் கூரை போடுறேன், அதுக்கு கோபுரம் எழுப்புறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், மனிதன் மனிதனாக வாழ்ந்து குலதெய்வமாக மாறி இருக்கிறார். அதற்கு கூரை இருக்காது. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி.